கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பான நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் சபையின் தலைவராக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுகிறேன். அழைப்பு. எதற்காகவெல்லாம் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற பாடத்தை நாம் படித்து வருகிறோம். கடந்த நாட்களில் படித்த பாடங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த பாடங்கள் உங்களுக்கு உண்மையாகவே பிரயோஜனமாக இருந்திருக்குமானால் அநேகரோடு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அநேகரை பார்க்க சொல்லுங்கள். இந்த சத்தியத்தை அநேகருக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமாக இந்த ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது நிறைய ஆத்துமாக்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த பலனை தந்து இந்த ஊழியத்தை செய்யும்படி தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு பாட வரிசையில் அடுத்த ஒரு காரணத்தை இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். பாருங்கள், நான் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் கவனிக்கலாம். பாருங்கள், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அந்த வார்த்தை கவனிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு வரிசையில் இங்கே ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நாம் படிக்கிறோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அங்கே கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தை அவர் எழுதுகிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் வாழக்கூடியதான நிறைய மக்கள் வெவ்வேறு காரியங்களுக்காக போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. உலகத்தினுடைய போராட்டங்கள் வித்தியாசமானது. ஒருவரை எதிர்த்து போராடுவது, மறியல் செய்து போராடுவது, ஒரு பொருளை ஏந்தி கொண்டு போராடுவது, ஆக்ரோஷமாக போராடுவது, அடுத்தவர்களை அழித்து போராடுவது, நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வாழக்கூடியதான நாம் அப்படிப்பட்ட போராட்டங்களை அல்ல, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. 2 வார்த்தை அந்த போராட்டத்துக்கு முன்னாடி இருக்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அது விசுவாசத்தின் போராட்டம், அது நல்ல போராட்டம். பாருங்கள், இதே 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு குறிப்பாகவே அங்கே சொல்கிறார். பாருங்கள், குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி அப்படின்னு எழுதுகிறார். அப்போ நல்ல போராட்டத்தை தான் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் அங்கே போராட வேண்டும். நம்முடைய போராட்டம் தீமையை ஏற்படுத்துவதான போராட்டம் அல்ல, அது நல்லதை ஏற்படுத்தக்கூடிய நல்ல போராட்டமாகவும் அது விசுவாசத்தின் போராட்டமாகவும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா மறக்கக்கூடாது. சரி, என்னென்ன சூழ்நிலைகளில் நாம் போராட வேண்டும்? ஒரு பட்டியலை நாம் படிக்கலாமா? எந்தெந்த சூழ்நிலையில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அல்லது போராட வேண்டும் அப்படின்றத நாம் படிக்கலாங்களா? முதலாவது காரியம், யோபு புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், யோபு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. பாருங்கள், இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் போராடுகிறோம். இது பாவத்துக்கு ஆதரவான போராட்டம் அல்ல, மாம்ச வாழ்க்கையின் போராட்டம். இந்த உலகத்தில் நாம் வாழ்வது என்பதே ஒரு போராட்டம் தானே. ஜீவிப்பது என்பதே போராட்டம் தானே. நம் வேலை செய்வது, சாப்பிடுவது, அன்றாடம் நம்முடைய இந்த வாழ்க்கை பூமியில் வாழ்வது போராட்டம் தானே. யோபு இந்த போராட்டத்தை குறித்து தெளிவாகவே அவர் பேசுகிறார். பாருங்கள், இதே யோபு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்களேன். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டம் நமக்கு தெரியும். அவர் ஒட்டுமொத்த தொழிலையும் இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், சரீரத்தில் அவருக்கு வியாதி வந்தது. என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த சூழ்நிலையெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இப்போ இந்த உலகத்தில் வாழும் பொழுது, இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது போராட்டத்தின் காலமாக இருக்கிறதுன்றதை மறந்துடாதீங்க. இதே யோபு புஸ்தகம்
10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணினீர், என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. அநேகருக்கு வாழ்க்கையில் இப்படி தான், போராட்டத்தின் மேல் போராட்டம். இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு, அதில் மாற்று கருத்தே இல்லை. நமக்கு போராட்டம் உண்டு. பிரியமானவர்களே, எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தையில் கூட சொல்கிறாரு, போராட்டம் உண்டு. ஸோ போராடி தான் நம்ம வரணும். இது ஒரு சுலபமான ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தில் நிறைய போராட்டங்களின் மத்தியில் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாய், கிறிஸ்துவின் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் மேலே 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 போராடி தான் வரணும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது முதல் காரியம். சரி, அடுத்தது, இப்போ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாம் கிறிஸ்துவின் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து சபையாக வாழ்கிறோம். அப்படி சபையாக வாழும் பொழுதும் கூட நமக்கு போராட்டம் உண்டு. விசேஷமாக பாருங்கள், எபிரேயர் நிருபத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 10ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 32வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். அந்த சபையாருக்கு அவர் எழுதுகிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்தவர்களுக்கு அவர் எழுதுகிறார். பாருங்கள், முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாக்கிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. இப்போ சபையாக வாழும் பொழுது போராட்டம் வருமா வராதா? கண்டிப்பாக வரணும். ஏன்னா உலகம் தானே, உலகத்தில் தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய மக்களாகிய நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் சபையாக வாழ்ந்தாலும் அங்கேயும் போராட்டம் உண்டு. அந்த வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டு. பாருங்கள், இந்த சபையார் அவர்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்தார்கள். முன்னான காலத்தில் அவர்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு வந்த உபத்திரவத்தை அவர்கள் சகித்து வாழ்ந்தார். அதுவும் எப்படிப்பட்ட போராட்டம்னு சொல்லப்படுகிறது பாருங்கள், மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. பிரியமானவர்களே, அப்போ இந்த உலகத்தில் சபையாக வாழ்ந்தாலும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தையும் நாம் நல்ல விதமாக போராடி ஜெயிக்க வேண்டும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதே போல் ஊழியம் செய்யும் பொழுதும் பல நேரங்களில் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடத்துல சொல்கிறார். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். அப்போ எப்படி பிரசங்கம் பண்ணாராம்? நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் அங்கே இருந்தாலும் சுவிசேஷத்தை நாங்கள் சொன்னோம். அப்போ ஊழியம் செய்யும் பொழுது கூட இந்த போராட்டம் இருக்கும். அப்போவும் நாம் நல்ல போராட்டத்தை தான் போராடணும். போராடுவது என்பது தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் போராடிக்கொண்டே இருக்கணும். இதை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போயிடக்கூடாது, பலவீனப்படக்கூடாது, தூங்கி போய்விடக்கூடாது, ஆவிக்குரிய தூக்கம் வந்துடக்கூடாது. போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் நல்ல போராட்டத்தை போராடணும், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடணும். அப்போ பாருங்கள், பவுல் ஊழியம் செய்யும் பொழுது பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள். ஆனால் அவர் ஊழியம் செய்வதை யாராலையும் தடுக்க முடியல. நாமும் கூட அப்படி தான் இருக்கணும். பாருங்கள், யூதா புஸ்தகம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், யூதா புஸ்தகம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்து உள்ளவனாய் இருக்கையில், யூதா எழுதுகிறார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, ஒரு முறை கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்திற்காக, அப்போஸ்தலரின் உபதேசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. சுவிசேஷத்தை சொல்லும்படி பவுல் போராடினார், பேதுரு போராடினார், அப்போஸ்தலர்கள் போராடினார்கள், 1ஆம் நூற்றாண்டு சபையார் போராடினார்கள். பிரியமானவர்களே, அந்த ஒரே உபதேசத்திற்காக, ஒரே சுவிசேஷத்திற்காக நாம் இன்றைக்கு தைரியமாய் போராடுகிறோமா? நிறைய பேர் ஊழியன்றதை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வேலை வெட்டி இல்லாதவங்க சுகபோகமாக சேரில் உட்காந்துட்டு செய்கிற வேலைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தரை என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதர் இவர் வேலை வெட்டிக்கெலாம் போக மாட்டார், இவரை ஊழியத்துக்கு வேணால் கூட்டிகிட்டு போங்கன்ற அளவுக்கு நிறைய பேர் ஊழியத்தை நினைக்கிறாங்க.
பிரியமானவர்களே, ஊழியம் என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல. எல்லாரும் ஊழியம் செய்யணும், ஆனால் போராடி தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். அவ்வளோ ஈஸியானது அல்ல. அவ்வளோ கஷ்டங்கள், ஒவ்வொரு ஊழியத்தின் பின்னாடி அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு பொய் சொல்லி ஊழியம் பண்ணுறவங்க ஏராளமாக சம்பாதிக்கிறாங்க. ஏமாற்றி ஊழியம் பண்ணுறவங்க ஏரோப்ளைனில் கூட போகிறாங்க. ஆனால் சரியான சத்தியத்தை போதிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் போராடி கொண்டு தான் ஊழியம் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தான் நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். இந்த ஊழியம் செய்யும் பொழுது போராட்டங்கள் நிறைய இருக்குன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. அப்படி போராட்டங்கள் வரும்பொழுது ஊழியம் செய்கிறதையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுவிடக்கூடாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. பிரியமானவர்களே, அப்போது உலகத்தில் போராட்டம் உண்டு, சபையாக நான் வாழும்பொழுது போராட்டம் உண்டு, ஊழியம் செய்யும் பொழுது போராட்டம் உண்டு. விசேஷமாக ஒரு வசனத்தை குறித்து தான், அந்த போராட்டத்தை குறித்து தான் நிறைய பேர் ரொம்ப குழம்பி போகிறாங்க. பாருங்கள், நான் வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இப்போ இதுவரைக்கும் நாம் படித்தது என்ன? மாம்சத்தில் வாழும் பொழுது இந்த போராட்டம்லாம் நமக்கு வரும். உலகத்தில் வாழும் பொழுதும் வரும், சபையாக வாழும் பொழுதும் வரும், ஊழியம் செய்யும் பொழுதும் வரும் அப்படின்றத நான் படித்தோம் இல்லையா? இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதை நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கு பிசாசு நம்மோடு போராடுகிறான். பிரியமானவர்களே, நாம் நிறைய பிரசங்கத்தில் இதை குறித்து சொல்லியிருக்கிறோம். முதல்ல கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தைரியம் வேணும். இன்றைக்கி பேய் பிசாசு படிக்குது, ஆவிகளின் போராட்டம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல நீங்கள் நம்பாதீங்க. இந்த வசனத்தை நான் விளக்க சொல்கிறேன். முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, இறந்து போனவர்களுடைய ஆவி மீண்டும் பூமிக்கு வராது. வசனம் சொல்லுது, பிரசங்கி 9:5. பிசாசானவனுடைய தூண்டுதல் என்பது கூட 1 பேதுரு 5:8 அவன் இச்சைகளினால் பாவத்தினால் தூண்டுகிறானே தவிர நேரடியாக அவன் தூண்டுவது கிடையாது. இப்போ இந்த வசனத்தை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். பொல்லாத ஆவிகளின் சேனைனா அவன் ஏதோ ஒரு 10 பிசாசை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வெள்ளை கலர் ஆவியாக நம்மளோடு போராட்டம் பண்ணுது அப்படி மட்டும் கற்பனை செய்து கொள்ளாதீங்க. அப்படி பயந்து 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 தான் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க, பயந்து கொண்டு இருக்கிறாங்க. பாருங்கள், சில விஷயங்கள்லாம் இயற்கையாகவே நம்ம உடம்புல நடக்கும். நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு நம்ம விழிப்பு தட்டிடும், எழுந்துக்கணும்னு நினைப்போம், எழுந்துக்க முடியாது, அப்படியே படுத்துக்கிட்டே இருப்போம். கூப்பிடுவோம், மற்றவங்களை எழுப்பணும்னு எழுந்துக்கவே முடியாது. பிரியமானவர்கள், இது எல்லாருக்கும் நடக்கும். என்ன ஒன்று, நமக்குள்ளே இருக்கிற அந்த மனசும் சரீரமும் ஒன்றா விழித்து கொள்ளணும். சில நேரத்தில் மனசு விழித்து கொள்ளும், சரீரம் நல்லா தூங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அது நடக்கும். இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னை ஏதோ போட்டு அழுத்துச்சு, என் கூட ஏதோ ஒன்று போராட்டம் பண்ணுச்சு, என் கூட ஏதோ ஒன்று பேசுச்சு அப்படின்னு தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கலாம், வித்தியாசமான உணர்வுகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேத வசனங்களை நம்புங்க, வேத வசனங்களை நல்லா படிங்க. அப்படி ஒரு காரியம் இல்லைன்றதில் நீங்கள் வெளியே வாங்க, தேவனுக்கு பிரியமாக வாழுங்க. அதிகமாக இது போல் நமக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட போங்க, தப்பு இல்லை. ஒரு மருத்துவர்கிட்ட போங்க. பல நேரங்களில் அநேகருடைய இருதயம் பாதிக்கப்படுறதுனால கூட இந்த பிரச்சனைகள் வரலாம். அப்போ இந்த போராட்டம் என்பது பிசாசுக்கு எதிரான போராட்டம் மட்டும்தான். பிசாசு எப்படி இன்றைக்கு நம்மை தாக்குதல் செய்கிறான்? அவன் இச்சைகளினாலும் பாவத்தினாலும் தான் தாக்குதல் செய்கிறான். அதை எதிர்கொள்ளும்படி இதே எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். போதும். என்ன சொல்கிறாரு இங்கே? குடுகுடுப்பை எடுத்துக்கங்க, மோளம் எடுத்துக்கங்க, சாட்டை எடுத்துக்கங்க, இல்லையா, வேப்பலை எடுத்துக்கங்க, ஆணி எடுத்துக்கங்க. என்ன எடுத்துக்கணுன்றார் இந்த பிசாசை ஓட்டுறதுக்கு? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை நீங்கள் பூமிக்குரிய பிரகாரம் பிசாசுன்னு வச்சுக்கோங்களேன். இதை எதிர்க்கும்படி என்னெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. இன்றைக்கி என்னென்ன எடுத்துக்கிறாங்க? பைபிள் எடுத்துக்கிறாரு, ஒரு பக்கம் தொடப்பை எடுத்துக்கிறாரு, ஒரு பக்கம் செருப்பு எடுத்துக்கிறாரு, ஒரு பக்கம் சிலுவை எடுத்துக்கிறாரு. ஏய் அசுத்தாவியை ஓடிப்போன்றார். இப்போ இங்கே அதான் எடுக்க சொல்கிறாங்க. என்ன எடுக்க சொல்கிறாங்க பாருங்கள், 13ஆம் வசனத்தில், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும்
சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் எடுக்க சொல்ல, தொடப்பமோ செருப்போம் என்ன எடுக்க சொல்கிறாரு? சத்தியம் என்னும் கச்சை எடுங்க, நீதி என்னும் மார்க்கவசம் எடுங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி எடுங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்னியாசனங்களை எல்லாம் பார்த்து எப்படி அவன் எய்கிறான்? பாவத்தினாலே இச்சைகளினாலே. அதை எதிர்க்கும்படி விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சுக்கங்க, ஆவியின் பட்டயத்தை பிடித்து கொள்ளுங்கள், இரட்சண்யம் என்னும் தலைசீராவை பிடித்து கொள்ளுங்கள். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பிசாசு எதிர்த்து நில்லுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ உண்மையாகவே அந்த பேய் பிசாசு போன்ற அவைகளோடு நமக்கு போராட்டம் இருக்குதுன்னா இப்போ இவைகளை எடுத்துக்கொண்டு எப்படி நாம் போராடுறது? நிறைய பேருக்கு அது இருக்குது, ஆனாலும் என்ன சொல்கிறாங்க? என்னால் போராட முடியலையேன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, இது சாத்தான் இன்றைக்கு பாவத்தின் மூலமாய் தூண்டு வைப்பதை எதிர்ப்பதை தான் குறிக்குது தவிர, இன்றைக்கி உலகத்தில் மனுஷர்கள் கற்பனை செய்கிற உலக பிரகாரமான ஏதோ பயமுறுத்துகிற ஒரு போராட்டம் கிடையாது. அதை நீங்கள் நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த போராட்டத்தை இப்படிப்பட்ட விஷயத்தில் நாம் போராடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ ஒரு பட்டியல் நாம் படித்தோம். என்ன பட்டியல் படித்தோம்? எந்த சூழ்நிலையிலெல்லாம் நாம் போராட வேண்டும் என்றதை படித்தோம். சரி, இப்போ இந்த போராட்டத்தில் நான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது? இப்போ ஏற்கனவே நாம் படித்தோம், பிசாசுக்கு எதிராக நாம் போராட்டும்படி சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா? இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டத்தை நாம் போராடும்படி எனக்கு என்னெல்லாம் வேணும்? சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அடுத்து ஜெபிக்க வேண்டும், வசனத்தை படித்து கீழ்ப்படுத்தி ஜபமாக செய்யணும், ஜபத்தில் போராட வேண்டும். இப்படிப்பட்ட போராட்டத்தை கண்டு பயந்துடக்கூடாது. நம்ம ஜபத்தில் போராட வேண்டும். ஜபத்தில் போராட வேண்டும்னு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஓன்னு கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு அப்படி இல்லை. விசுவாசத்தோடு தேவனுக்கு பிரியமான சரியான ஒரு ஜபத்தை செய்து நாம் போராட வேண்டும். பாருங்கள், நாம் வாசிக்கலாம். கொலோசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். எப்பப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இப்போ ஜெபத்தில் போராட வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், விசுவாசத்தோடு தேவனுக்கு சித்தமான ஒரு ஜெபத்தை செய்யணும். போராட்டம்னு நீங்கள் உலகத்தில் போராடுற மாதிரி ஜபத்தில் ஓன்னு கத்திக்கிட்டு போராடுறது இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ வசனத்தை கீழ்ப்படியணும், ஜபிக்கணும், ஜபித்து போராடணும். குறிப்பாக நாம் படிக்கிற வசனம் நமக்குள்ள பலத்தை கொடுக்கணும். போராட்டத்துக்கு என்ன வேணும்? பலம் வேணுமா இல்லைங்களா? போராடுறோன்னா பலம் வேணுமா இல்லைங்களா? நமக்கு எப்படி பலன் கிடைக்கும்? பாருங்கள், கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்களேன். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியையை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிவதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். கிறிஸ்துவின் வசனத்தினாலே இன்றைக்கி நமக்கு அந்த பலன் கிடைக்கிறது. இந்த போராட்டத்திற்கான பலன் நமக்கு அங்கே கிடைக்கிறது. அப்போது இந்த வசனத்தை நன்றாக படித்து கீழ்ப்படிந்து போராடும். அது மாத்திரமல்ல, இந்த போராட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று வேணும். என்ன தெரியுங்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். உலக பிரகாரமான ஒரு போராட்டத்தில், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர் இச்சையடக்கமாக இருப்பார். பிரியமானவர்களே, இந்த போராட்டத்தில் கூட, இந்த நல்ல போராட்டத்தில் கூட இச்சை அடக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ எப்படியெல்லாம் போராட வேண்டும்? இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. சபையாக வாழும் பொழுது போராட்டம் உண்டு, ஊழியம் செய்யும் பொழுது போராட்டம் உண்டு, பிசாசினாலே சில நேரங்களில் நமக்கு போராட்டம் உண்டு, பிசாசுக்கு எதிராக நாம் சில நேரத்தில் போராட வேண்டும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வசனத்தை படித்து கீழ்ப்படிந்து ஜெபித்து அந்த வசனத்தின் மூலம் வரக்கூடிய பலத்தினாலே இச்சை அடக்கம் உள்ளவர்களாக நாம் போராட வேண்டும். சரி, எல்லாம் போராடி முடிச்சுட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த நல்ல போராட்டத்தை போராடினேன், இதற்காக தான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன்.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் போராடி கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றிலும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறேன், என்ன கிடைக்கும்? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் சொன்ன வார்த்தை கவனித்து பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன் அவர் சொல்கிற வார்த்தை. அவர் போராடி முடிச்சிட்டன்றார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழணும். இன்றைக்கி நிறைய பேர் இறந்து போனாங்கன்னா இந்த வசனத்தை சொல்லி நிறைய பேர் இவர் நல்ல போராட்டத்தை போராடினார்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சரியான ஒரு சூழ்நிலைன்னு தெரியாது. அவர் வாழ்ந்தாரானே தெரியாது. முதல்ல அவர் சபை கூடி வந்தாரா, ஊழியம் பண்ணாரா என்னென்ன தெரியாது. சில பேர் சும்மா அவங்க மக்களை திருப்திப்படுத்தும்படி இந்த வசனத்தை சொல்லிடுவாங்க. இது மனுஷரை பிரியப்படுத்தக்கூடிய வசனம் அல்ல, உண்மையாய் நம்மை நாமே நிதானிக்கும்படியான ஒரு வசனம். அவரை போல இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுமா? சொல்லணும். அப்படி நான் வாழணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், சொல்லும்படி நாம் வாழணும். பிரியமானவர்களே, அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதுக்காக நம்ம பெருமைக்காக இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. உண்மையாக வாழணும். அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். தேவ சித்தத்தின்படி நாம் வாழணும். அப்படி வாழ்ந்ததுனால அவருக்கு என்ன கிடைச்சதா? 8வது வசனம் சொல்கிறார் பாருங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நல்ல போராட்டத்தை போராடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நல்ல போராட்டத்தை நாம் போராடும் பொழுது நீதியின் கிரீடம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பூமியில் உலகத்தை நேசித்து வாழ்கிறவர்களுக்கு, சுகபோகமாய் வாழ்கிறவர்களுக்கு, வேலை தான் முக்கியம்னு போகக்கூடியவர்களுக்கு, கிறிஸ்துவுக்குள்ள நல்ல போராட்டத்தை போராடாமல் தீமையான போராட்டங்கள் போராடுகிறவர்களுக்கு, பிசாசோடு இணங்கி போகிறவர்களுக்கு இந்த நீதியின் கிரீடம் கிடைக்காது. யார் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுகிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி அவர்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நாம் சிந்திப்போம். இந்த வசனங்களின்படி நாம் வாழ்வோம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மணி மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 ஹரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.